வணக்கம். லாஸ்ட் வீடியோல வேர்போட பேசிக்ஸும் ஃபங்க்ஷனும் பார்த்தோம். இன்னைக்கு 30 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ்ல 1 to 15 ரூல்ஸ் பார்க்க போறோம். ரூல் நம்பர் 1, ஆஃப்டர் மாடல் verbs யூஸ் V1. மாடல் verbs அப்படின்னா என்ன? ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் ஆக்சிலரி verb. V1 அப்படின்னா என்னது? பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb in present tense. மாடல் verbs எதெல்லாம்? can, would, may, might, shall, should, will, would. இதுக்கப்புறம் V1 தான் போடணும். V2, V3, V4, V5 எல்லாம் ஏன் போடக்கூடாதுன்னா இந்த மாடல் verbs எல்லாம் எதை டினோட் பண்ணுது? எபிலிட்டி, பெர்மிஷன், ப்ராபபிலிட்டி, பாசிபிலிட்டியை சொல்லுது. அதனால பேஸ் ஃபார்ம் அப்படியே தான் இருக்கணுமே தவிர V2ஓ V3ஓ V4ஓ வரக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்க. She can speak English. அவளால இங்கிலீஷ் பேச முடியும். அவளோட ஆக்ஷனை தான் சொல்லுது. அப்போ பேஸ் ஃபார்ம் அப்படியே தான் இருக்கணும். we should study hard. நம்ம நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா படிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? படிக்கணும், அந்த பேஸ் ஃபார்ம் அப்படியே தான் இருக்கணும். they will arrive tomorrow. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எரர் கரெக்ஷன்ல she can speaks English இருக்கு. நம்ம என்ன நினைச்சிருப்போம்? நமக்கு இது தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தது அப்படின்னா verb கூட எஸ் வரணும். she இருக்கு, அப்ப ஸ்பீக்ஸ் கரெக்ட் தான் அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? she can speak English தான் வரணுமே தவிர ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் ஆஃப்டர் டூ, டஸ், டிட் யூஸ் V1. இந்த டூ, டஸ், டிட் எல்லாம் என்னது? ஹெல்பிங் verb. எதை ஐடென்டிஃபை பண்ண, எதை மென்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ண, ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்ப அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய verb என்னவா தான் இருக்கணும்? பேஸ் ஃபார்மா தான் இருக்கணும். எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். Do you know the answer? உனக்கு ஆன்சர் தெரியுமா? Do plus verb என்னது? present tense. அப்ப do வந்ததுக்கு அப்புறம் பேஸ் ஃபார்மும் present ஃபார்மும் ஒண்ணுதான். ஆன்சர் என்ன? Yes, I know the answer. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Does he play football? Does he play football? இங்க he third person singular. சிங்குலருக்கு அப்புறம் verb yes verb வரும் அப்படின்னு நினைக்க கூடாது. does plus verb என்னதுதான்? yes verb. ஆன்சர் என்ன? yes, he plays football. does plus play என்னது? plays. ஓகேங்களா? இப்ப does வந்ததுக்கு அப்புறம் என்னதான் வரணும்? பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb தான் வரணும். நெக்ஸ்ட் ஒன், did they finish the work? did வந்ததுன்னா என்னது? past tenseல இருக்கு. இப்ப past tenseல இருக்கு, finished போடலாமா? போடக்கூடாது. ஏன் அப்படின்னா did plus verb என்னது? past tense. yes, they finished the work. did plus finish, finished. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டைம் ஆஃப்டர் has, have, had யூஸ் V3. இந்த have, has, had எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு தான் யூஸ் பண்ணோம். இப்போ அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடியது என்னவா தான் இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 தான் இருக்கணும். she has finished her homework. அவளோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டா. the has எதுக்கு வரணும் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். he, she, it சிங்குலர் நவுனுக்கு வரும். have எதுக்கு வரும்? I, we, you, they plural நவுனுக்கு வரும். ஓகேங்களா? we have completed the project. completed இந்த இடத்துல என்னது? V3. complete, completed, completed. next one, he had written the report. he had என்னது? past tense. hasக்கும் haveக்கும் past tense என்னது? had தான். written எதோட V3? write, wrote, written. he had written the report. ஏன் அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸையோ present participle யூஸ் பண்ணக்கூடாது. he has wrote a letter வரக்கூடாது. he has written a letter வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் after am, is, are, was, were யூஸ் verb plus ing. இது எதோட verb? be யோட verb. ஓகேங்களா? be அப்படின்னா என்ன அர்த்தம்? இருன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆமும் இஸ்ஸும் ஆறு என்னது? present tense. ஆமுக்கும் இஸ்ஸுக்கும் past tense என்னது? was. ஆரோட past tense என்னது? were. ஓகேங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ண யூஸ் ஆகுது. இப்ப கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன வரணும்? verb plus ing. ஓகேங்களா? she is reading a book. அவள் புக் படித்து கொண்டு இருக்கிறாள். அதாவது கண்டினியூஸ் ஃபார்ம் சொல்லுது. they were playing cricket. were அப்படின்றது என்னது? past tense. I am learning English. இது am, is, or, was, were வந்ததுன்னா present form, அதாவது V1 ஃபார்மோ V2 ஃபார்மோ வரக்கூடாது. she is read a book ன்னு சொல்லக்கூடாது.
she is reading a book அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது be verb வந்ததுக்கு அப்புறம் verb plus ing தான் வரணும். Next, passive voice uses be plus V3. Be na be ஓட verb. Am, is, was, are, were. இதுக்கு tenseக்கு தக்க மாறும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். I completed the work yesterday. I என்றது என்னது? Subject. Completed அப்படின்றது verb. The work என்றது object. Passive மாறும்போது subject object ஆவும் object subject ஆவும் மாறும். The work. இது completed என்றது என்னது? Past tense. அதனால நம்ம was போடுறோம். The work என்றது என்னது? Uncountable noun. அதனால singularல போடணும். ஓகேங்களா? Was completed by me yesterday. ஓகேங்களா? இதுல இந்த completed இது past tense. இது வந்து என்னது? Complete, completed, completed. V3 யும் completed தான். ஓகேங்களா? Next one. He writes a letter. He என்றது subject. Writes அப்படின்றது verb. A letter அப்படின்றது object. இது subject, object, object, subject. அப்ப a letter is written. ஏன் is போடுறோம் அப்படின்னா writes என்றது என்ன tenseல இருக்கு? Present tenseல இருக்கு. அதனால is போடுறோம். Write ஓட past participle என்னது? Written. So, a letter is written by him. இதே suppose letters அப்படின்னா இந்த இடத்துல are வரும். Next one. She will receive a gift. இது என்ன tenseல இருக்கு? Future tenseல இருக்கு. ஓகேங்களா? இப்ப subject, object, object, subject. இங்க எப்படி வரும்? A gift will be received. Be plus V3. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து என்ன tenseல இருக்கு? Futureல இருக்கிறதுனால futureயும் mention பண்ணணும். அதே டைம்ல be plus V3 போடணும். A gift will be received by her. The work was complete அப்படின்னு சொல்லக்கூடாது. The work was completed. Passive voiceல be plus V3. Be plus னா என்னது? be verb plus V3. ஓகேங்களா? Next one. Next, add yes, es in the simple present tense. எப்ப simple present tenseல yes அல்லது es add பண்ணணும்னா அந்த subject வந்து third person singular, அதாவது he, she, it ஆவோ singular noun ஆவோ இருந்தா simple present tense இருக்கும்போது verb கூட yes அல்லது es add பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க. She writes neatly. இது என்ன tenseல இருக்குது? Simple present tenseல இருக்கு. She என்றது என்னது? Third person singular. So, verb கூட என்ன add பண்ணியிருக்கோம்? Yes add பண்ணியிருக்கோம். Next one. He goes to school. He என்றது என்னது? Third person singular. என்ன tenseல இருக்குது? Simple present tense. So, go கூட es add பண்ணிக்கிறோம். She goes to school. ஓகேங்களா? My brother works in Chennai. My brother என்றது third person singular. என்ன tenseல இருக்கு? Simple present tense. So, work கூட yes add பண்ணியிருக்கோம். My brother works in Chennai. ஓகேங்களா? இப்ப third person singular இருந்து simple present tenseல இருக்கும்போது verb கூட yes அல்லது es add பண்ணணும். ஓகேங்களா? Next, after a preposition use verb plus ing. ஏன் அப்படின்னா அந்த prepositionக்கு அப்புறம் noun அல்லது pronoun வரணும். Suppose verb இருந்ததுன்னா raw verb base verb போடக்கூடாது. ing form என்னவா ஆகும்? அது gerund ஆகும். அந்த gerund வந்து noun act ஆகும். ஓகேங்களா? She is interested in learning இருக்கு. inன்றது என்னது? Preposition. Learn English ன்னு சொல்லக்கூடாது. Learning English. English படிப்பதில் அவர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாள். ஓகேங்களா? He left without telling. Without அப்படின்றது என்னது? Preposition. Tell mean வரக்கூடாது. He left without tell mean வரக்கூடாது. Telling mean தான் வரணும். Prepositionக்கு அப்புறம் verb plus ing தான் வரணும். They succeeded by working hard ன்னு வரணும். They succeeded by work hard ன்னு வரக்கூடாது. Prepositionக்கு அப்புறம் verb plus ing தான் வரணும். ஏன் அப்படின்னா prepositionக்கு அப்புறம் noun அல்லது pronoun வரணும். அந்த ing form gerund ஆகி அந்த gerund வந்து noun act ஆகும். ஓகேங்களா? He is good at play cricket ன்னு வரக்கூடாது. He is good at playing cricket ன்னு வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் after look forward to. இதுக்கப்புறம் என்னதான் யூஸ் பண்ணணும்? verb plus ing. ஏன் அப்படின்னா prepositionக்கு அப்புறம் எப்பவுமே verb plus ing தான் வரணும். I look forward to meeting you. She looks forward to joining the team. We look forward to seeing you soon. ஓகேங்களா? I look forward to meet you ன்னு வரக்கூடாது. meeting you ன்னு வரணும். Next one.
Next one, after used to use verb plus ing. Used to அப்படின்னா என்னது? Be familiar to அர்த்தம் அல்லது adapted to, அதே பழகிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப be used to வந்ததுன்னா verb plus ing, அதே பழக்கம். ஓகேங்களா? She is used to waking up early. அப்ப சீக்கிரம் எழுறது பழகிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? Is used to. is வந்து எதோட verb? இந்த be யோட verb. ஓகேங்களா? She is used to waking up early. He is used to driving long distance. They are used to working at night. ஆறு எதோட verb தான்? இந்த be யோட verb தான். ஓகேங்களா? அப்போ used toன்னு வந்ததுன்னா verb plus ing தான் வரணும். She is used to wake up earlyன்னு வரக்கூடாது. waking up earlyன்னு தான் வரணும். ஓகேங்களா? Next, used to is followed by V1. இந்த used to எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா past habit அல்லது past state சொல்றதுனால பேஸ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். V1 தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? V1ம் பேஸ் ஃபார்மும் ஒன்று தான். I used to play. ஓகேங்களா? She used to live in Madurai. They used to travel by train. அப்ப used toன்னு வந்ததுன்னா V1 வரணும். be used to வந்ததுன்னா verb plus ing வரணும். அது ஒரு பழக்கம், கண்டினியூஸா செய்யறது. ஓகேங்களா? இது வந்து past habit அல்லது past state சொல்றதுனால used toக்கு அப்புறம் V1 ஃபார்ம் தான் வரணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், after would rather use V1. rather அப்படின்னா என்னது? நம்மளோட preference சொல்றதுனால நம்ம V1 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? I would rather stay at home. நான் வீட்ல இருக்கிறதையே விரும்புறேன். அதுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுக்கிறேன். She would rather read a book. அவ வந்து புக் படிக்கிறது தான் விரும்புறா. They would rather travel by train. அப்ப would rather அப்படின்னு வந்ததுன்னா V1 ஃபார்ம் தான் வரணுமே தவிர V2ஓ V3ஓ வரக்கூடாது. I would rather stayed at homeனு வரக்கூடாது. I would rather stay at home தான் வரணும். அப்போ would rather வந்ததுன்னா V1 ஃபார்ம் தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், after had better use V1. had betterக்கு அப்புறம் நம்ம எதை தான் யூஸ் பண்ணணும்? V1, அதாவது பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். had better is used to give advice. இது எதுக்கு யூஸ் ஆகுது? அட்வைஸ் கொடுக்கறதுக்கு. So it is always followed by base form V1. You had better leave one. நீ இப்ப கிளம்புறது நல்லது. We had better start early. சீக்கிரம் தொடங்குறது நல்லது. He had better study for the exam. எக்ஸாமுக்கு படிக்கிறது நல்லது. இது எல்லாமே என்னதுதான்? அட்வைஸ். அப்ப had better வந்ததுன்னா V1 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், after late use V1. இதோட ஃபார்ம் என்னன்னு சொல்றேன்னா bare infinity அல்லது causative verb அப்படின்னு சொல்றோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா to allow அர்த்தம். இதோட ஃபார்முலா let object V1. எக்ஸாம்பிள் பாருங்க. let him go. let இதுல ஆப்ஜெக்ட் என்ன? him. goன்றது என்னது? V1. let object V1. ஓகேங்களா? let us begin the meeting. அதாவது letக்கு அப்புறம் என்னதான் வரணும்? let. asன்றது என்னது? ஆப்ஜெக்ட். beginன்றது V1 ஃபார்ம். ஓகேங்களா? let the children play. let the children தான் என்னது? ஆப்ஜெக்ட். let the children play. அந்த பிள்ளைங்களை விளையாட விடு. ஓகேங்களா? ஓகேவா? அப்ப இது என்ன ஃபார்ம்? causative ஃபார்ம் அல்லது bare infinity. இதோட ஃபார்முலா என்னது? let object V1 ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், after make use V1. ஆக்டிவ் வாய்ஸ்ல make அப்படின்னா என்னது? ஒரு ஆளை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது தான் என்னது? make. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னதான் வரணும்? V1 ஃபார்ம் தான் வரணும். The teacher made us to write the test. டீச்சர் வந்து டெஸ்ட் எழுத வலியுறுத்தினாங்க. டெஸ்ட் எழுத கம்பல் பண்ணாங்கன்னு அர்த்தம். His parents made him apology. The coach made the players practice. கோச் வந்து பிளேயர்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வலியுறுத்தினாங்க, ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ மேக் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் என்னவா தான் இருக்கணும்? பேஸ் ஃபார்மா இருக்கணும். The teacher made us to writeன்னு வரக்கூடாது. toன்ற இன்ஃபைனைட் வரக்கூடாது. பேஸ் ஃபார்ம் தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். after help use V1 or 2 plus V1. இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். ஹெல்ப்புக்கு அப்புறம் V1ம் போடலாம், 2 plus V1ம் போடலாம்.
she helped me carry the bag னு சொல்லலாம். she helped me to carry the bag னு சொல்லலாம். my friend helped me solve the problem னு சொல்லலாம். my friend helped me to solve the problem னு சொல்லலாம். ரெண்டுமே என்னதுதான் கரெக்ட் ஆன்சர் தான். ஹெல்ப்புக்கு அப்புறம் V1 போடலாம், 2 plus V1 போடலாம். நீங்க இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. வேற எந்த மாதிரி உங்களுக்கு ரூல்ஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.